வேங்கியவியல் வழக்கு விசாரணைக்காக 3 பேரும் தற்போது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்த 3 பேரும் தற்போது நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இது குறித்த விரிவான தகவல்கள். திவ்யா, கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த விவகாரம் வெளிவந்தது. இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 1 மாத காலம் அவகாசம் கேட்டு சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் 583 நாட்களாக விசாரித்து வந்த நிலையில 330 நபரிடம் விசாரணை நடத்தி நேரடி சாட்சிகளாகவும் 37 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் 5 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனையும் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டனர். இதுவரை கிட்டத்தட்ட 2 வாரங்களை கடந்த இந்த விசாரணையானது தற்பொழுது இது பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் தரப்புல குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்ட வெங்கவேல் கிராமத்தைச் சேர்ந்த முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு வைத்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தை ஆஜர்படுத்துமாறு வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்தை ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.